உங்கள் அனைவரையும் பக்தி களஞ்சியம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் எளிய முறையில் திருவாதிரை விரதம் எவ்வாறு இருப்பது என்பது பற்றியும், எங்கள் ஊரில் திருவாதிரை விரதம் எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்பது பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கணவரின் ஆயுள் பலம் பெற வேண்டும் என்பதற்காக பெண்கள் காருடையான் நோன்பு, வரலட்சுமி நோன்பு உள்ளிட்ட பல நோன்புகள் இருப்பதுண்டு. அந்த வரிசையில் மார்கழி மாதத்தில் திருமணமான பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலத்திற்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும் கடைபிடிக்கும் விரதம் திருவாதிரை விரதமாகும். இந்த விரதத்தை கன்னி பெண்கள் பலரும் நல்ல கணவன் அமைய வேண்டும், மங்களகரமான வாழ்வு அமைய திருவாதிரை விரதத்தை மேற்கொள்கிறார்கள். சுமங்கலி பெண்கள் மட்டும் இல்லாமல் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து தங்கள் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிக் கொண்டு விரதத்தை தொடங்கலாம். இது ஒரு முறை. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு காலை கண்கள் எல்லாம் முடிச்சுட்டு கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு சுத்தம் செய்து கொண்டு பட்டினி சாப்பாடு அப்படின்ட்டு சாப்பிட்ட பின்பு விரதத்தை துவங்குவார்கள். 2025 விரதம் கடைபிடிக்கும் நேரத்தை பார்த்திங்கன்னா 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:14 திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி 13/1/2025 திங்கட்கிழமை பகல் 10:48 வரும் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் நல்லா சுப நேரத்தில் பார்த்து விரதத்தை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம். அதில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:15 12 மணி வரையும், பகலில் 2 மணிலேருந்து 3 மணி வரையும், மாலை 4 மணிலிருந்து 4:30 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் திருமாங்கல்ய சரடு நம்ம மாற்றிக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு கட்டிக்கொள்கிறதுக்கு ஒரு சிறப்பான நேரம். அது இல்லாமல் திங்கட்கிழமையும் நல்ல நேரம் இருக்குது. காலையில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சுப நேரமாக இருக்குது. இந்த நேரத்துலையும் கூட நம்ம சாமி கும்பிட்டுட்டு சரடு மாற்றிக்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு நம்ம ஒரு பிள்ளையார் பிடித்து வச்சு அதில் ஒரு அருகம்புல் 2 கொத்து குத்தி வைக்கணும், விளக்கேற்றி வைக்கணும், நிறை சொம்பு தண்ணீர் வைக்கணும். அது இல்லாத வாழைப்பழம், எப்பவும் போல் வாழைப்பழம், தேங்காய் உடைத்து வைக்கிறது, வெற்றிலை பாக்கு முன்னாடி வைக்கிறது, பத்தி குத்தி வச்சுட்டு சூடமெல்லாம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இதையெல்லாம் தேவை. இதெல்லாம் நம்ம சரி எடுத்து வச்சுக்கணும். அதுபோல் இந்த பிள்ளையார் மேலே நம்ம மாங்கல்ய சரடை போட்டு வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ, அதாவது அம்மா, மாமியார், கன்னி பெண்கள், நம்ம இதுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நூல் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் போடணும். பூவும் நம்ம அதில் வைக்கணும். இதெல்லாம் நம்ம போட்டு திருவாதிரையை சாமி கும்பிடணும். இந்த மஞ்சள் நூல் நமக்கு கடையில் இதுக்காகவே விற்கிறாங்க, அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி சாமி கும்பிடுவது. இதெல்லாம் முதல்ல அந்த காலத்தில் இதுக்காக நூல்லாம் விற்கிறது இல்லை, வெள்ளை நூல் மட்டும்தான் இருக்குது. அதில் மஞ்சள் தடவி தான் சாமி கும்பிட்றதுக்கு போட்டுக்குவாங்க. இது இன்னமே கூட சிறப்பு. அந்த காலத்துலேருந்து இது பயன்படுத்துறதுனால இது இன்னமே கூட சிறப்பு. படையலுக்கு பார்த்திங்கன்னா 7 காய் அல்லது 21 காய், குறைஞ்சது 7 காய், ஒரு ஒற்றை படையில் நம்ம காய்கள் எடுத்துகிட்டு எண்ணுகாய் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணுகாய் குழம்பு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் திருவாதிரைக்காய் ரொம்ப ரொம்ப அவசியமானது. புதிதாக கல்யாணம் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு அடை சுற்றுவது அப்படிங்கிறது நம்ம ஊரில் வழக்கமாக இருக்குது. நாள் முழுதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் திருமாங்கல்ய சரடு மாற்றுவதற்கு மேலே கொடுத்துருக்கிற நேரத்தில் நம்ம எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தில் படையிலிட்டு சாமி கும்பிட்டு விட்டு சரடு மாட்டிக்கலாம்.
பால் பழம் சாப்பிட்டு கொண்டு நாள் முழுவதும் கூட நம்ம விரதம் இருந்து இரவு 8 to 10 மணி இருக்குங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டு சரடு மாற்றிக்கலாம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரையை வந்து தில்லுமுள்ளு திருவாதிரை அப்படின்னு கூட எல்லோரும் வந்து பேச்சு வழக்கில் கூறுவதுண்டு. ஏன்னா தங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி விரதத்தை சாமி கும்பிட்டு முடிச்சுக்குவாங்க. மேலே சொன்னோம் இல்லைங்களா, இத்தனை நேரம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் கூட சாமி கும்பிட்டும் அந்த விரதத்தை கடைபிடித்து முடித்து கொள்வார்கள், சரடு கட்டி கொள்ளுவாங்க. காலையில் முடிக்கலாம் அல்லது மதியத்தில் கூட முடிச்சுக்கலாம், இரவு நேரத்துலேயும் முடிச்சுக்கலாம். இல்லை எங்களால் வந்து நம்ம நாள் முழுவதும் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து நிலாவை பார்த்து தண்ணி இறைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அவரவர் வசதிக்கு ஏற்ப திருவாதிரை விரதத்தை கடைபிடித்து ஆண்டவன் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.